Hello, my dear நண்பா நண்பேஸ். ஸ்வாகத் டு ஜேகே கிரியேட்டிவிட்டி. நான் உங்களில் ஒருவள் ஜேகே. நவராத்திரி சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நவராத்திரினாலே நம்ம எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரே விஷயம் தாங்க இருக்க முடியும். அது வேற என்னங்க? கோலு தான். கோலுனாலே எல்லாருக்குமே ஞாபகம் வருது கலர்ஃபுல் டால்ஸ், கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ், வெரைட்டியா டிஷ்ஷஸ், டே டு டே பூஜா, கிஃப்ட்ஸ், இது எல்லாமே தான். கரெக்ட். நிறைய பேர் காலங்காலமா வருஷமா கொலு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு சிலர் நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இந்த வருஷம் நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாங்க. அப்படி நீங்க நினைச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த வருஷம் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஏன் ஸ்டார்ட் பண்றீங்களா இல்லையா அப்படின்றத எங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நானும் உங்களை மாதிரி தான் 2024 இருந்து கொலு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்க வீட்டு கொலுவை நான் உங்களுக்காக ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். நீங்க என் கூட சேர்ந்து எங்க வீட்டு கொலுவை ரசிக்கிறதுக்கும் ரெடியா இருக்கீங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்றேன். என் வீட்டு கொலுல நான் என்னென்ன வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பிரம்மாண்டமா ஒன்றும் கிடையாதுங்க. என்னால முடிஞ்ச கியூட்டான அடோரபிளான குட்டி கொலு செட் பண்ணியிருக்கோம். கமான் கைஸ், எப்படி இருக்குன்னு நான் பார்க்க. இப்போ நம்ம எந்த ப்ரொசீஜர்ல பார்க்க போறோம் படிகளை அப்படின்னா, டாப் மோஸ்ட் ரோல இருந்து பார்க்க போறோம். ஸோ டாப் மோஸ்ட் ரோல இருந்து பார்க்க போனீங்கன்னா, எங்க வீட்டுல நாங்க ரொம்ப குட்டியா தான் வச்சிருக்கோம். 5 படிகள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் கலச பூஜை முடிச்ச உடனே பர்ஃபெக்டா எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ரேக் படி பார்த்தீங்கன்னா 3 படிகள் இருக்கு. மன ஒரு படியாகவும் தர ஒரு படியாகவும் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், டாப் மோஸ்ட் ரோல இருந்து என்னென்ன மாதிரியான விக்கிரகங்களை நான் உட்காந்து வச்சிருக்கேன் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ முதல்ல நம்ம விநாயகர் பெருமாளை அழகா சில்வர்ல உட்காந்து வச்சாச்சு. நாங்க எங்க வீட்டுல அவைலபிளான சில்வர் விநாயகர் பெருமாள், மண் விநாயகர் பெருமாளையும் உட்காந்து வச்சிருக்கோம். நான் அது எங்க இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தபடியான நம்ம எல்லாருக்கும் மூத்தவரான வெங்கடேச பெருமாள் தாயார் அம்மாவையும் ரொம்பவே ஜெகஜோதியா அமர்த்தி வச்சிருக்கோம். அவங்கள மட்டும் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாவே அஷ்டலக்ஷ்மிகளான மகாலட்சுமி, கஜலட்சுமி, சௌபாக்கியலட்சுமி, சந்தானலட்சுமி, வீரலட்சுமி, இப்படிப்பட்ட எல்லா வகையான லக்ஷ்மிகளையும் உட்காந்து வச்சிருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட முதல் படிகளான குழு படியோட சாமி உட்கார வச்சு அலங்காரம் பண்ணிட்டு முறைகள். அடுத்த படிக்க போறோம். ஸோ டாப் மோஸ்ட் ரோவை முடிச்சிட்டோம். டாப் செகண்ட் ரோக்கு போலாமா? டாப் மோஸ்ட் ரோ மாதிரி டாப் செகண்ட் ரோலையும் நாங்கள் நிறைய விக்கிரகங்கள் வச்சிருக்கோம். நம்ம நவராத்திரி யாருக்கு, எந்த தேவிக்கு ரொம்ப ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி. ஸோ இந்த 3 தேவிகளையும் இங்க ரொம்பவே அழகா கொஞ்சம் பெரிய சைஸ் விக்கிரகமாவே நாங்கள் வாங்கி இங்க வச்சிருக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோபுரத்துக்கு இந்த வருஷம் இது ரொம்பவே ஸ்பெஷலான கோபுரமா இந்த மார்க்கெட்ல வந்துருந்துச்சு. எப்படின்னா, கோபுரம்ன்றது வந்து ஃபுல்லா மோல்டட் டைப்பா இருந்துச்சு. பட் இந்த கோபுரத்தில் என்ன ஸ்பெஷல்னா, இடையில தெர் இஸ் அ ஹோல், அதாவது இந்த ஹாலோவா இருக்கு. இந்த பிளாக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் நம்ம கோபுரத்துக்கு. எப்படி நம்ம ரியலாக ஹிந்து கோபுரஸ்லாம் வந்து இடையில ஸ்பேஸ் இருக்கு, அங்கே லைட்டு புறாக்கள் எல்லாமே இருக்கும், அந்த மாதிரி லைவாக எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ரொம்பவே ஒரு கியூட்னஸ் ஓவர்லோட விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த காக்கா பானை பார்த்து போய் ரொம்ப பிடிச்சி ஃபர்ஸ்ட் சைட் லவ்லயே இந்த காக்கா பானை எடுத்தது. நம்ம எல்லாருமே சின்ன வயசுல வந்து காக்கா பாட்ல வந்து பெபிள்ஸ் போட்டு தண்ணி நிறைய வச்சு குடிச்ச விஷயத்த பார்த்துருப்போம். அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி இந்த காக்கா பானையை வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்த உடனே நாங்கள் வாங்கின விஷயம் இது. இவங்களோட சேர்ந்து நம்ம கருப்பசாமியோட வாகனமான குதிரை மார்களையும் இந்த உட்கார வச்சிருக்கோங்க. ஸோ கருப்பசாமி அப்படின்ற அந்த காவல் தெய்வம் வந்து இந்த கொலுக்கும் காவலா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பசாமியோட வாகனமான குதிரைகளையும் இங்க உட்கார வச்சிருக்கோம். இதுதான் எங்களோட 2வது படிக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ டாப் மோஸ்ட் ரோ, அதாவது ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோ பார்த்துட்டோம். இதுதான் 3rd ரோவோட அரேஞ்ச்மெண்ட்.
ஸோ தேர்ட் ரோவோட அரேஞ்ச்மெண்ட் ஓவர்லுக் அப்படியே பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரைட் சைட்லேருந்து போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அழகான கிருஷ்ணர். ஸோ இந்த கிருஷ்ணர் வந்து ஆல்ரெடி எங்ககிட்ட அவைலபிளான இருந்த கிருஷ்ணர் தான். கிருஷ்ண ஜெயந்திக்கெல்லாம் நாங்கள் இவரை தான் வந்து அலங்காரம் பண்ணி நைவேத்தியம் பண்ணுவோம். ஸோ இவரையும் நாங்கள் இங்கேயே உட்காந்து வச்சுட்டோம். அண்ட் ப்ளஸ் இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவரோட என்ன பானை, இந்த வெண்ணெய் பானை. ஸோ வெண்ணெய் பானையும் அழகாக வாங்கி வச்சோம். இந்த இயர் தான் இதை வாங்கினோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குழுக்கே ரொம்ப ஸ்பெஷாலிட்டியான மரப்பாச்சி பொம்மை. ஸோ இந்த மரப்பாச்சி பொம்மை ரொம்பவே தேடி தேடி கஷ்டப்பட்டு வாங்கினோம். ஸோ மரப்பாச்சியோட மேல் அது ஃபீமேல் வந்து அந்த பக்கம் நிற்கிறாங்க. ஸோ இன்னும் நாங்கள் வந்து அவங்களுக்கு காஸ்டியூம்லாம் டிசைனுக்கெலாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ காஸ்டியூம்லாம் வந்து ஆன் த வேல இருக்காங்க, மரப்பாச்சிக்கு காஸ்டியூம்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி விநாயகர் எங்களோடது பார்த்தீங்கன்னா வலம்புரி ராஜ விநாயகரை அமைஞ்சாரு. இது வந்து ஆக்சிடெண்டாக நடந்த ஒரு விஷயம் தான். ஒரே ஒரு விநாயகர் தான் கிடைச்சது அந்த கடையில். அந்த ஒரு விநாயகருமே எங்களுக்கு வலம்புரி ராஜ விநாயகராக கிடைச்சாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஸ்டெப்பில் மோஸ்ட்லி வந்து என்ன வைப்போம், வீட்டு உபயோகமான அந்த அம்மி ஆட்டுக்கல் அதெல்லாம் வச்சோம். ஸோ அழகான மினியேச்சர் செட் எங்களுக்கு கிடைச்சிது. ஸோ மினியேச்சர் டைனிங் டேபிள், மினியேச்சர் பாட்டு, அடுப்பு, தென் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உரல் இருக்குது, ஸோ அம்மி இருக்குது, இந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இங்கே வந்து க்யூட்டான நம்மளோட தாஞ்சூர் டால், அதாவது அந்த தலையாட்டி பொம்மைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த தலையாட்டி பொம்மை மேடம் வந்து எங்களுக்கு கிடைச்சாங்க. ஸோ அதையும் வந்து நாங்கள் வாங்கிட்டோம். இங்கே வந்து அதாவது எல்லா வீட்லையும் தாத்தா பாட்டி எப்படி ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இந்த குழுக்குமே வந்து செட்டியாரப்பா ரொம்ப முக்கியங்க. ஸோ இந்த செட்டியாரப்பா மட்டும் இல்லாமல் அவங்க செட்டியாரம்மானா கண்டிப்பாக வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பைசஸ் மில்லட்ஸ் எல்லாம் இருக்கணும் இல்லையா. ஸோ அது எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். ரைஸு, தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, சென்னா தால் இருக்குது, ராக் சால்ட் இருக்குது, டர்மரிக், இது எல்லாமே வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த முரத்தில் வந்து ரொம்பவே அழகாக அவங்க வந்து மோல்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த க்ளேலையே பூண்டு இருக்குது இதில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால் இருக்குது. ஸோ நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஐட்டம்ஸ் அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ எங்களில் வந்து எங்களுக்கு பிடிச்சமான வெஜிடபிள்ஸ் மட்டும் அதுலேருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் நாங்கள். ஸோ இதுதான் எங்களோட தேர்ட் படிக்கோட அரேஞ்ச்மெண்ட். இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கோமதி சக்கரங்க. இந்த கோமதி சக்கரமும் இதுவும் எங்கள் வீட்டில் இருந்த ஒரு கிராஃப்ட் ஒர்க் தான் இது. ஸோ அதையும் இங்கே நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். அண்ட் இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா கலசம் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அந்த கலசம் அரேஞ்ச்மெண்ட்டுக்கான மனையும் வந்து புதுசாக வாங்கி வச்சுருக்கோம், ப்ளஸ் கலசமும் புதுசாக வாங்கி வச்சுருக்கோம். நாளைக்கு கலச பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இதுதான் வந்து தேர்ட் மோஸ்ட் படியை முடிச்சாச்சு. இந்த 4வது படி பார்த்திங்கன்னா மணப்படி தான் எங்களோட 4வது படி. ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் என்ன வைக்க போகிறோம், விளக்கு வச்சு இந்த இடத்துல வந்து பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சு நாங்கள் வந்து இந்த மனையை டெக்கரேட் பண்ண போகிறோம். சின்ஸ் நம்ம கலச பூஜை பண்ணதுக்கப்புறம் தான் அன்னைக்கு தான் பண்ணணும் அப்படின்றதுனால இது அப்படியே விட்டு வச்சுருக்கோம். அடுத்தபடியான தரப்படிக்குண்டான அரேஞ்ச்மெண்ட் தான் இது. ஸோ இது வந்து ஒரு மினி கார்டன் அப்படின்ற ஒரு செட்டப்பில் வந்து நாங்கள் வந்து இது எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஃபுல்லாகவே வந்து மண்ணெல்லாம் குட்டி வச்சு இதில் வந்து ஒரு குட்டி கிணறு இருக்குது, டிராக்டர் இருக்குது, பேர்டு, தென்னை மரம், வாழை மரம் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இதுக்குள்ளே போட வேண்டிய நவதானியங்களும் ரெடியாக இருக்குது. ஸோ நாளைக்கு காலையில் இதில் போட வேண்டிய நவதானியங்கள்லாம் போட்டு நம்மளோட நவராத்திரிகள் ஒரு பொழுது போக 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 இந்த நவதானியத்துக்கு உண்டான குரோத்தும் மேலே 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 ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு இது நம்மளுக்கு உயர்த்தி வருதோ அந்த அளவுக்கு இந்த வருஷம் நம்ம வந்து செழிப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு இது வந்திருக்கு அப்படின்றத Day 9 உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ மை டியர் நண்பா நண்பீஸ், இப்போ பார்த்துருப்பீங்க இந்த ஜேகே சேனல் ஜேகே கிரியேட்டிவிட்டியோட ஸ்டெப்ஸ் ஆஃப் குலூஸ் பார்த்துருவீங்க. ஸோ 3 ஸ்டெப் பேசிக்கலி, பட் 4th and 5th மணப்படியும் தரப்படியும் வச்சுருக்கோம். இது எல்லா டால்ஸுமே நாங்கள் எங்கே வாங்கினோம் அப்படின்னா முகப்பேரில் இருக்கிற பிளாட்ஃபார்ம் ஷாப்பில் தாங்க வாங்கினோம். ரொம்பவே அழகான மாட்ரேட் ரேட்டில் தான் இருந்துச்சு. நான் வந்து அது ரொம்ப சீப்பு ரொம்பன்னு சொல்ல மாட்டேன், மாட்ரேட் ரேட்டில் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வேணாலும் முகப்பேர் ஷாப்புக்கு போங்க, பிளாட்ஃபார்மில் இருக்க நிறைய ஷாப்ஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். நாங்கள் இருக்கிற எல்லாமே வந்து கிளே பாட்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கோம், கிளே டால்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கோம். எங்கேயுமே நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் உண்டான சாமான் வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இதுக்காக வாங்கினது. இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நாளைக்கு நாங்கள் பண்ண போகிற கலச பூஜை, அதை தொடர்ந்து எல்லா நாளுமே என்ன மாதிரியான பூஜை பண்ணணும், என்ன மாதிரியான நைவேத்தியம் பண்ணணும், எல்லா அப்டேட்ஸுமே இந்த ஜேகே கிரியேட்டிவிட்டி சேனலில் நான் போஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் இன்னும் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மை டியர் நண்பா நண்பீஸ், ஜேகே கிரியேட்டிவிட்டியின் தன்யவாத். டடா பாபாய். நான் உங்களில் ஒருவள் ஜேகே. தேங்க்யூ.